வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். மற்றவர்களை காந்தமுள் கவர்வதற்கு உருவம் மட்டுமே முக்கியம் இல்லைங்க, நம்முடைய குணமும் தான் முக்கியம். நாம் வெளிப்படுத்தும் விதமே முதன்மையானது. பிடித்தவர்களை கவர உதவும் சில முக்கிய விஷயங்களை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட். தன்னம்பிக்கை கொண்டவர்கள் எப்போதும் ஈர்ப்புடையவர்களாக இருப்பார்கள். ஒரு செயலை துணிச்சலாக செய்வதும் மற்றவர்கள் முன்னிலையில் தங்களை தாழ்வாக நினைக்காமல் இருப்பதும் காந்தத்தன்மை கொன்ற ஈர்ப்பை தருங்க. எப்பயுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதை கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும். அதாவது முழு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு பண்ணணும். இது என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வேண்டும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது நமக்குள்ளே எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வராது, இருக்கவும் கூடாது. ஓகேங்களா? அடுத்து ஒன்று என்ன அப்படின்னா, கவனித்து கேட்டல், ஆக்டிவ் லிசனிங். மற்றவர்கள் பேசுவதை முழுமையாக கவனிப்பதும் ஒரு கலை. அவர்கள் சொல்வதை ஆர்வத்துடன் கேட்டு அதற்கு மதிப்பளிக்கும் போது அவர்களுக்கு உங்கள் மேல் இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு உண்டாகும். சரிங்களா? யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்த குறுக்க பேசிடாமல் முழுமையாக கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதற்கான பதிலை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மேலே அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு உருவாகும். சரிங்களா? அதுதான் ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். புன்னகை மற்றும் நேர்மறை எண்ணம், ஸ்மைல் அண்ட் பாசிட்டிவிட்டி. எப்போதும் முகத்தில் சிறு புன்னகையுடனும் நேர்மையான எண்ணங்களுடனும் ஈர்ப்பவர்களை பார்த்தால் மற்றவர்களுக்கு பிடிக்கும். எதிர்மறையான பேச்சுகளை தவிர்த்து நம்பிக்கையான விஷயங்களை பேசுவது உங்கள் மதிப்பை உயர்த்தும். எப்பயுமே பார்த்திங்கன்னா சிரிச்ச முகத்தோடு இருந்தாவே ஒரு சிலருக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் சிடுன்னு இருப்பாங்க, அவங்கள யாருக்குமே பிடிக்காது. எப்பயும் சிரிச்ச முகத்துடனும் புன்னைக்குடனும் பேசுகிறவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பாங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் இருக்காது, எதிர்மறையான பேச்சுக்களும் இருக்காது. எப்பயுமே பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்படி இருக்கக்கூடிய குணம் கொண்டவங்களை மற்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா? அதனால் புன்னகை மற்றும் நேர்மறை எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உண்மையாக இருத்தல். யாரையும் கவர வேண்டும் என்பதற்காக போலியாக நடிக்கக்கூடாது. சரிங்களா? நீங்களாகவே இருப்பது தான் எல்லோருக்கும் நல்லது. மிக சிறந்த ஈர்ப்புங்கிறது நீங்களாக இருக்கிறது தான். உங்கள் உண்மையான குணமே உங்கள் தனித்து காட்டும். சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக உங்கள் குணத்தை மாற்றிக்கக்கூடாது, மற்றவங்களுக்காக உங்களோட செயல்களை மாற்றிக்கக்கூடாது. நீங்களாக இருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட குணங்களாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? நீங்கள் நல்லவங்களா நடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களை இப்போதைக்கு பிடிச்சாலும் கடைசியில் காலத்துக்கு நிறுத்துவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி இருங்க, உண்மையாக இருங்க, உங்களோட குணத்தை மட்டும் காட்டுங்க, உங்களோட செயல்களை மட்டும் காட்டுங்க, பொய்யா நடிக்காதீங்க, அது தப்பு. சரிங்களா? நகைச்சுவை உணர்வு. அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பயுமே மற்றவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சந்தர்ப்பதற்கு ஏற்ப மற்றவர்களை சிரிக்க வைப்பவர்கள் எல்லோருக்கும் பிடிக்கும். சரிங்களா? இறுக்கமான சூழ்நிலையை லேசாக்கி மற்றவர்களை மகிழ்ச்சியாக உணர செய்வது ஒரு பெரிய பலம். அது வந்து எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு குணம் இருக்காது. எல்லாருமே சிரிக்க வைக்கிற குணம் வந்து எல்லாருக்கும் இருக்காது. சரிங்களா? ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படி எல்லாருமே சிரிக்க வைக்கிறவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். சரிங்களா? அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மையை அவங்க சிரிப்பிலே இருக்கும், ஒரு ஈர்ப்புத்தன்மை. சுய ஒழுக்கம் மற்றும் தூய்மை, செல்ஃப் கேர் அண்டு க்ரோமிங். உடல் ஆரோக்கியத்தை பேணுவது ஆடைய நேர்த்தியாக அணிவதும் மிக முக்கியம். சரிங்களா? நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை எப்பயுமே கவனிக்கணுங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து எப்பயுமே நேர்த்தியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சரிங்களா? உங்களை நீங்கள் நேசிப்பதும் சுத்தமாக வைத்துக்கொள்வது மற்றவர்களும் நல்ல அதாவது அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும். நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு வந்து சுத்தமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களை வந்து உங்கள் மேலே ஒரு மரியாதை உருவாகும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கோமோ, நம்ம பேச்சு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மரியாதையும் கிடைக்கும். சரிங்களா? அதனால் நம்ம எப்பயுமே சுய ஒழுக்கம் மட்டும் தூய்மையாக இருக்கணும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கும் மரியாதையும் உங்கள் அன்பான அணுகுமுறையுமே யாரையும் உங்களிடம் கவர்ந்து இழுக்கும் மிகச்சிறந்த கருவியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் மற்றவங்கள வந்து காந்தமுள் கவர்ந்து இழுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன்.
உங்ககிட்ட எந்த மாதிரி குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் அதாவது இவங்க பேச்சு எனக்கு பிடிக்கும், அவங்க பேச்சுக்கு நான் அடிமை அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே சிரிக்க வைப்பாங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த